ஆகா கல்யாணம் சீரியல்ல அனாமிகா பிரபாவுக்கு பார்த்திருக்கிற மாப்பிளைய கூப்பிட்டு வச்சு பிரபாவை பத்தி தப்பு தப்பா பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த பிரபா எப்பயுமே ஆம்பளை பசங்களோட தான் சுத்திக்கிட்டு இருப்பா, அவ சரியில்லை அப்படி இப்படின்னு கேரக்டரை தப்பா பேசுறாங்க. ஆனா அவரு வந்து பிரபாவை பத்தி நீங்க தப்பா பேசாதீங்க, உங்களை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பிரபாவை பத்தி நீங்க என்ன சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் பிரபாவுக்கு போன் பண்ணி அனாமிகாவை பத்தி விசாரிக்கிறாப்ல. அனாமிகாவை பத்தி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்க, இங்க பிரபா இருந்துகிட்டு இப்ப எதுக்கு அவங்கள பத்தி கேக்குறீங்க, அவங்களுக்கு விஜய் மேல ரொம்பவுமே பொசசிவ், அதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை எல்லாத்தையுமே வந்து பிரபா அந்த மாப்பிள்ளை கிட்டயும் சொல்லிடுறாங்க. சோ மாப்பிள்ளை எப்படிப்பட்டவரு அப்படிங்கறதே இது வரைக்கும் தெரியல. சோ இந்த கல்யாணம் நடக்க போகிறது இல்ல அப்படிங்கறது மட்டும் நல்ல தெளிவா தெரியுது. சோ இப்ப நைட்டு எல்லாருமே ஒன்னா ஹால்ல படுத்து தூங்குறாங்க. நம்ம சூர்யா சும்மா இல்லாம மகாவுக்கு போன் பண்ணி பேசுவோம் அப்படின்னு சொல்லி போன் பண்றாங்க. ஆனா மகா போனை அட்டென்ட் பண்ணி திட்ட ஆரம்பிக்கிறாங்க. நான் உனக்கு போன் பண்ணல, நான் வந்து அழகி பாப்பா கிட்ட பேசுறதுக்காக தான் போன் பண்ணேன் அப்படின்னு பிளேட்டை மாத்துறாரு. அப்புறம் அழகி கிட்ட பேசுறாங்க. அழகி கிட்ட பேசிட்டு இருக்கும் போதே அழகி பாப்பா தூங்கிடுது. உடனே நம்ம மகா தான் அந்த போனை வாங்கி வச்சு இப்ப நம்ம சூர்யா பேசுறத ரசிச்சு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இத கோடீஸ்வரி பாத்துறாங்க. கோடீஸ்வரி டக்குன்னு போனை பிடுங்கி, இது வரைக்கும் நீங்க வந்து அழகி பாப்பா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கல, மகா கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. மறுநாள் காலையில கல்யாணத்துக்காக புடவை எடுக்கிறதுக்காக எல்லாம் கிளம்புறாங்க. நம்ம சூர்யா தான் எல்லாரையுமே அழைச்சிக்கிட்டு போறாங்க. அங்க போயிட்டு பிரபாவுக்கு ஒரு பக்கம் புடவை செலக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற, இங்க நம்ம சூர்யா மகாவை தனியா அழைச்சிக்கிட்டு போயிட்டு புடவை செலக்ட் பண்றேன் உனக்கு அப்படின்னு சொல்லி புடவை செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறாப்ல. ஆனா மகா வந்து எனக்கு எந்த புடவையுமே வேணாம், நல்லாவே இல்லைன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. சோ அடுத்த வாரம் என்ன நடக்க போகுது அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.